ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி ரொம்ப அழகான வீடியோ பார்க்க போகிறீங்க. விவான் குட்டிக்கு நாளைக்கு பர்த்டே. ஸோ இன்றைக்கி நிறைய ப்ரிப்ரேஷனுக்காக நான் ஷாப்பிங் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயம் வாங்க போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மிஸ் பண்ண பாருங்கள். காலையில் அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஒரு குட்டி கப்பில் போட்டு கொடுத்துட்டேன். அழகாக அவனோட டேபிள் சேரில் வச்சு அவனே சாப்பிட்ருவான். ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சதுக்கப்புறம் நிறைய சேஞ்சஸ் நான் அவங்ககிட்ட பார்க்குறேன். நிறைய பார்த்திங்கன்னா அவனே போட்டு சாப்பிட்றது, திங்ஸ் என்ன நீட்டாக எடுத்து வைக்கிறதுன்னு சொல்லிட்டு நிறைய குட்டி குட்டி விஷயங்கள் சேஞ்சஸ் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதனால இந்த ஏஜில் கரெக்டாக ஸ்கூலுக்கு போகணுன்னு சொல்கிறது. ஸோ குக்கீஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கஸ்டமர்ஸ் ஆர்டர் கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ இந்த வாட்டி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஸ்பெஷலான வேல் கொடுக்க போகிறோம். வேலும் மயிலும் இருக்கிறப்போ நம்மளுக்கு எதுக்கு பயம் அப்படின்வாங்க. அந்த மாதிரி ஒரு அழகான குட்டி ஒரு கோவிலில் வேலும் மயிலும் இருக்கிற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ஸ்டாச்சு ஒன்று. இதுதான் நான் குக்கீஸ் கஸ்டமருக்கு காம்ப்ளிமெண்ட்டாக கொடுக்க போகிறேன். நீங்கள் ஒரு குக்கி வாங்கினாலும் இந்த ஒரு குட்டி ஸ்டாச்சு வரும். 10 குக்கீஸ் வாங்கினாலும் இந்த குட்டி ஸ்டாச்சு வந்துடுங்க. உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் இந்த ஆஃபரை வெல் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் நம்பர் ஸ்கீமில் இருக்குது. நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், தயவு செஞ்சு கால் பண்ணாதீங்க. ஸோ இப்போ வெளியில் போக ஆரம்பிச்சிடலாம். ஷாப்பிங்க்கு போகிறேன். ஸோ நான் மட்டும்தான் போகிறேன். விவான் குட்டிக்கும் ரேவந்துக்கும் 2 பேருமே ட்ரெஸ் வாங்கிறதுக்கு தான். விவானுக்கு பர்த்டே இருந்தாலும் கண்டிப்பாக ரேவந்துக்கும் கூட சேர்த்து தான் எடுப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா விவான் குட்டிக்கு ஷாப்பிங் முடிச்சிடலாம். குழந்தைக்கு துணி வாங்குறதுன்றது கண்டிப்பாக சொல்ல ஒரு சேலஞ்சிங்கான வேலை தான் நான் நினைப்பேன். ஸோ எதை வாங்குறது, எந்த பேட்டர்ன் வாங்குறது, சைஸ் கரெக்டாக இருக்கும். நான் அவனை கூட்டிகிட்டு வரல, கூட்டிகிட்டு வந்து ஷாப் பண்ண விட மாட்டான். எனக்கு இந்த ஒரு ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த கலர் காம்பினேஷன். ஸோ எனக்கு பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு. அவனுக்கு சைஸ் கரெக்டாக இருக்குன்னு மனசில் அசியூம் பண்ணிவிட்டு வாங்கிட்டு போகிறேன். ஸோ ஃபிட்டிங் எப்படி இருக்குன்றது நீங்கள் நாளைக்கு விலாகில், அவனோட பர்த்டே விலாகில் பாருங்கள். ஸோ இது நான் ஃபைனல் பண்ணிவிட்டு நான் பில் பண்ணிவிட்டேன். இப்போ வீட்டுக்கு போயிடலாம். ரேவந்துக்கு அவனுக்கு இந்த என்ன சொல்கிறது, ஓவர் சைஸ் டிஷர்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். இப்போ கொரியன் பசங்களாம் போடுறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு டிஷர்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஃபங்கியான அந்த கேரக்டர்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவனுக்கு இந்த 2 ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கு. ஒன்று டிஷர்ட், ஒன்று ஹுடி டைப்பில். இந்த ஹுடி ரொம்ப பிடிச்சிருந்துட்டு அவனுக்கு அப்படியே பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகிட்டான் அந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு. ஸோ நம்மளுக்கு ஓரளவுக்கு அந்த பசங்களோட டேஸ்ட் தெரியுன்றதுனால 2 பேருக்கும் கரெக்டாக நான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வாழைக்காய் ஃப்ரை பண்ண போகிறேன். அதுக்கு நான் சூப்பரான ஒரு ப்ராடக்ட் ஒன்று வாங்கியிருக்கேங்க. இது பார்த்திங்கன்னா இண்டஸ் வேலோட ப்ராடக்ட் தான். சாதம் படிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வடிச்ச சாதம் சாப்பிட்றீங்கன்னா இந்த ப்ராடக்ட் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இண்டஸ் வேலையில் ட்ரை ஸ்டீல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்ட்ரெயினர் போட்டுங்க. 20 சென்டிமீட்டர்ஸில் வருது. சூப்பராக இருக்குங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இப்போ அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு இதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். நிறைய பேர் வீட்டில் சாதம் வடிப்பீங்க இல்லையா, அப்போ தனியாக ஒரு தட்டு வச்சு அதுக்கு நீங்கள் கீழே கவுத்து போட்டு பண்ணுவீங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயே உங்களுக்கு லிட்லேயே ஹோல்ஸ் வச்ச மாதிரி வருது. ஸோ ஸ்டார்ச் ஈஸியாக நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ சாதம் மட்டும் இல்லை, நீங்கள் வேறு எதாவது பாயில் பண்ணால் கூட அழகாக மூடி போட்டு குக் பண்ணி அழகாக அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா 100% டாக்ஸின் ஃப்ரீ, நான் ரியாக்டிவ் மெட்டீரியலில் செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேர்ஸ்டைல் குக்கிங்க்கு ரொம்ப ரொம்ப ஆப்டாக இருக்குங்க. நீங்கள் கவுத்து பிடிக்கிறப்ப மூடி வராமக்கிறதுக்கு சைடில் லாக் மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் ஸ்டெயின் பண்ணுறதுக்கு. நான் வாழைக்காய் 2 வாழைக்காவை இன்றைக்கி கொஞ்சம் தவா ஃப்ரை மாதிரி பண்ண போகிறேன். அதுக்கு தண்ணி ஊற்றி மூடி போட்டே நான் இதை குக் பண்ணுறேங்க. பொதுவாக நம்ம தண்ணி ஊற்றி ஏதாவது வேக வைக்கிறோம் அப்படின்னா மூடி போட வேண்டாம்னு சொல்லுவாங்க. மூடி போட்டால் பொங்கி வந்துடும். இங்கே அந்த ஹோல்ஸ் இருக்கிறதுனால ஸ்டீம் அது வழியாக வெளியில் உங்களுக்கு சீக்கிரமாக குக்கும் ஆகிடும். அதே மாதிரி உங்களுக்கு பொங்கியும் வராது. இது பாருங்கள், ஸ்டீம் அழகாக இந்த வழியாக வெளியில் வந்துடும். ஸோ இப்போ இது குக் ஆகிடுச்சு. இப்போ எப்படி ஸ்டெயின் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ இது மாதிரி சைடு லாக் 2 பிடிச்சிட்டு கீழே ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு நம்ம அழகாக கவுத்து பிடிச்சா போதுங்க. அதே மாதிரி நீங்கள் சாதம் வடிக்கிறீங்கன்னா கூட அதுக்கேற்ற மாதிரி கரெக்டான பாத்திரம் வச்சு நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அது அழகாக உங்களுக்கு ஸ்டெயின் பண்ணி கொடுத்துரும். லிட்டு கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லாக் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. டக்குன்னெலாம் ஓப்பன் ஆகாது. ஸோ சைடில் இந்த மாதிரி நம்ம பிடிச்சிட்டு இப்போ பாத்திரத்தை வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி கவுத்து பிடிச்சிட்டா சூப்பராக உங்களுக்கு அந்த ஸ்டார்ச் அந்த தண்ணியில் வெளியில் வந்துடும். உங்களுக்கு 12% டிஸ்கவுண்ட் வேணும் அப்படின்னா ஆஷா 12 அப்படின்ற கூப்பன் கூட யூஸ் பண்ணி நீங்கள் 12% டிஸ்கவுண்ட் பெற்றுக்கலாம். அதுக்கான லிங்க்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த ப்ராடக்ட் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நியூலி மேரிட் பீப்புளுக்கு, அதே மாதிரி பேச்சுலர்ஸ்க்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சாதம் வடிக்க தெரியாதவங்களுக்கு, ப்ரிஃபரபுளாக வடிச்ச சாதம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும்ல. ஸோ அந்த தண்ணி ஃபுல்லாக ட்ரைன் பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நம்மளுக்கு ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக தண்ணி ஃபுல்லாகவே வந்துருச்சு. எங்கேயுமே கீழே நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணி இருக்கிறது, தண்ணி ஸ்டாக் ஆகிறதுலாம் கிடையாது. ஸோ இந்த ப்ராடக்ட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி நல்லா ஒர்க் ஆகுதுங்க. நான் டிஸ்கவுண்ட் கூப்பனுக்கான அந்த கோட் அதே மாதிரி பயங் லிங்க்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நல்ல ரிவ்யூஸ் இருக்குது இந்த ப்ராடக்ட்டுக்கு. ஸோ அவ்வளோதான், நம்ம குக் பண்ணி முடிச்சுட்டு திருப்பி நம்ம வெளியில் தான் போக போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அது மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துடலாம். ஏதாவது ஷாப்பிங் போகிறப்போ நம்ம ஒரு லிஸ்ட்டை எழுதி வச்சுட்டு போகிறது ரொம்ப நல்லது. இல்லைன்னா சிலது மறந்துடுவோம், இல்லைன்னா எக்ஸ்ட்ரா வாங்கிடுவோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் ஒரு நோட் பேடில் என்னென்ன வாங்கணும், என்ன வேலை எனக்கு இருக்குதுன்னு சொல்லி எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுருக்கேன். முதல்ல பார்த்தீங்கன்னா மணி பிளான்ட் ஒன்று இந்த வீட்டுக்கு வாங்கணும். ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இன்றைக்கி வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு கிளம்புறேன். அதே மாதிரி கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு அப்புறம் நான் இப்போ தாங்க வண்டி எடுக்கிறேன். 2 வீலரில் இப்போ தான் இன்றைக்கி தான் நான் ட்ராவல் பண்ணுறேன்.
இன்றைக்கி இந்த ஷாப்பிங்க்கு நானும் என்னோடய ஸ்டாஃப் தாங்க போகிறோம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, வீட்டுக்குள்ளேயே வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி கால் சரியில்லைன்னு சொல்லிட்டு வீட்டிலே இருக்கிறது ரொம்ப 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 போரிங்காக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் போய் ரொட்டீனுக்கு வந்து வரது தான் நல்லது. அது மைண்டுக்கும் நல்லது, நம்மளோட ஹெல்த்துக்கும் நல்லது. இந்த வருஷம் விவான் குட்டிக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக பர்த்டே செலிப்ரேட் பண்ணலான்னு பார்க்குறேங்க. நிறைய ஐடியாஸ் வச்சுருக்கேன். ஸோ அதுக்காக நான் போனால் தான் எனக்கு பிடிச்ச மாதிரி, எனக்கு என்ன மனசில் வச்சுருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி திங்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் சொன்னால் நானும் வரேன், நம்ம காரில் போகலாம் வா அப்படின்னாரு. இல்லைங்க, நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன், சில திங்ஸ் நீங்கள் வாங்க விட மாட்டீங்க, அதனால பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் செட்டும் ஆக மாட்டீங்க, இதுக்கு நீங்கள் வந்து சரிப்பட்டு வர மாட்டீங்கன்னு சொல்லிட்டு நான் மட்டும் கிளம்பி போயிட்டேன். ஃபஸ்ட் நான் போனது பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஃப்ரேம் ஷாப்புக்கு. இங்கே வந்து என்னோடய ஆர்டிக்கல் இப்போ ரீசெண்ட் டைமில் குங்குமமில் வந்து பப்ளிஷ் ஆச்சு இல்லையா. ஸோ அதாவது நான் வந்து சோலோ ட்ராவல் பண்ணது. ஸோ அந்த ஆர்டிக்கலை வந்து நான் ஃப்ரேம் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு போயிட்டு உட்காந்து டிசைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பக்கத்தில் உட்காந்து பொறுமையாக எந்த பக்கத்தில் வரும்னு சொல்லி ஒரு கொலாஜ் மாதிரி ரெடி பண்ணி அதை வந்து ஒர்க்கு கொடுத்துட்டேன். ஸோ அவங்க நைட் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு முருகர் ஃபோட்டோ, அறுபடை வீடும் இருக்கிற மாதிரி ஒரு முருகர் ஃபோட்டோ பெருசாக நானே டிசைன் பண்ணி ஃப்ரேம் ஒர்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கொடுத்துட்டு இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து சூப்பர் மார்க்கெட் போக போகிறோம். இங்கே சில ப்ரொவிஷன் வாங்கணும். பச்சரிசி, வெல்லம், அப்புறம் பார்த்திங்கன்னா சாக்லேட்ஸ் வந்து விவான் ஸ்கூலில் வந்து டீச்சர்ஸ் கொடுக்கறதுக்காக வாங்கணும். கிட்ஸுக்கு வந்து சாக்லேட்ஸ் ஜங்க் ஃபுட் கிடையாது, நம்ம குக்கீஸ் தான் கொடுக்க போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா அவங்க கிளாஸில் எத்தனை பசங்க இருக்காங்களோ அத்தனை பசங்க ஃபுல்லாக வந்து ரிட்டன் கிஃப்ட் மாதிரி ஒரு பேக் மாதிரி ரெடி பண்ண போகிறேன். ஸோ விவான் பர்த்டே அன்றைக்கி பார்த்திங்கன்னா வீட்லேயே வந்து சுண்டல், அப்புறம் பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் செஞ்சு கோயிலில் கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு மனசில் வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு 2-3 எக்ஸ்ட்ராவும் வச்சுருக்கேன். அது கண்டிப்பாக நான் வந்து பர்த்டே விலாகில் ஷேர் பண்ணுறேன். இங்கே பார்த்திங்கன்னா சில மண்பானை பொருட்கள் வாங்க வேண்டியது இருக்குது. அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த குபேர பானை இல்லைன்னா குலதெய்வ பானைன்னு சொல்லுவாங்க. அது எப்படி செய்யணும், எப்படி வைக்கணும்னு நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. மைட் பி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகும். அதே மாதிரி ஒரு சின்ன உருளி ஒன்று வாங்க போகிறேன். ஸோ இதெல்லாமே எதுக்கு அப்படின்னா கண்டிப்பாக சர்ப்ரைஸாக தான் சொல்லுவேன். இப்போ சொல்லிட்டு அப்புறம் எங்கே சர்ப்ரைஸ் இருக்குது சொல்லுங்கள் சார். நாளைக்கு விலாகில், அதாவது பர்த்டே விலாகில் பாருங்கள். ஸோ அதே மாதிரி பூ, பழம், தேங்காய் எல்லாமே வாங்கியாச்சு. என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக வாங்கிட்டு அடுத்தது நம்ம நர்சரிக்கு போக போகிறோம். ஸோ நான் லிஸ்ட்டில் போட்டிருந்தேன் இல்லையா மணி பிளான்ட் வாங்கணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த வீட்டில் வந்து ஒரு 3 மணி பிளான்ட் வாங்கி ஹேங் பண்ணுறதுக்காக பார்த்துட்ருக்கேன். அதுக்கான பாட்ஸ் நான் அமேசானில் ஆர்டர் பண்ணி ஆல்ரெடி வச்சுருக்கேன். ஸோ அதுக்குள்ளே பிளான்ட்ஸ் மட்டும் இப்போ பார்த்துட்ருக்கேன். இந்த ஃபவுண்டைன் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. எனக்கு இந்த நர்சரிக்கு வந்தாலே அவ்வளோ வந்து ப்ளசண்ட்டாக இருக்குங்க. ரொம்ப அழகாக அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. ரொம்ப குட்டியாக இருந்தாலும் ரொம்ப அப்படியே ஃபேரி டெய்ல் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நிறைய பிளான்ஸ் வச்சுருக்காங்க. நான் ப்ரிஃபரபுளாக வந்து இப்போதைக்கு மணி பிளான்ட் மட்டும் போதும், அப்புறமா ஒரு சின்ன துளசி மாடம் மட்டும் வேணும், அது அப்புறமா வாங்கிக்கிறேன்னு சொல்லி வாங்கிட்டு போயிட்டேன். துளசி மாடம் மட்டும் வாங்கியிருக்கேன், இன்னும் துளசி செடி வாங்க. ஸோ எல்லாத்தையும் வாங்கிட்டு திருப்பி வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுவாமி ரூம் க்ளீன் பண்ணணும். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி சாமான்லாம் வந்து தேய்க்கணும், சாமி பாத்தெல்லாம் தேய்க்கணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் லஞ்சு சாப்பிட்டுலாம், பயங்கர டயர்டாக இருக்குது. ஸோ லஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம சுவாமி ரூம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ நாளைக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வந்து கிராண்டாக பூஜை பண்ணணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சொன்னாலே முருகர் ஃபோட்டோ ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன். அந்த முருகர் ஃபோட்டோ தனியாக வந்து வச்சு இனிமேல் அவருக்கு வந்து வழிபாடு பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்ருக்கேன். அதுக்காக பிளேஸ் வந்து க்ளீன் பண்ணி அதுக்கு அந்த இடம் வந்து ரொம்ப நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணலான்னு பார்க்குறேன். ஸோ நிறைய பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி பூக்கள்லாம் வந்து உள்ளே விழுந்திருக்கும். சிம்ஹாசனம் பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே சைடில் வந்து அதை டிஸ்மேட்டில் பண்ணிக்கலாம், எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி திருப்பி வந்து அசம்பிள் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் நான் செய்ய சொன்னேன். ஸோ அது மாதிரி சைட்லேருந்து ஃபுல்லாக வந்து எடுத்துகிட்டு ஃபுல்லாக இருக்கக்கூடிய பூவில் ரிமூவ் பண்ணி கம்ப்ளீட்டாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா இந்த உங்களோட பூஜா ரூம் எங்கே செஞ்சீங்கன்னு கேட்குறீங்க. இது வந்து ஒரு கார்பெண்டர் கிட்ட தான் நம்ம வந்து கஸ்டமைஸ்டாக தான் நம்மளுக்கு பிடிச்ச டிசைன் வரைஞ்சி தான் செஞ்சோங்க. இப்போ அந்த கார்பெண்டர் அவைலபிள் கிடையாது. நிறைய பேர் கேட்குறீங்க, பட் இப்போ அவைலபிள் கிடையாது. ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா என்னால் அந்த நம்பர் கொடுக்க முடியல. ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா எப்படி வசதிப்படுதோ அந்த மாதிரி நான் வந்து உட்காந்து டிசைன் பண்ணி நானும் ஹஸ்பண்டும் ஒரு மண்டபம் நம்ம க்ரியேட் பண்ணோம். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு நீட் இருக்கும் இல்லையா, அதுக்கப்புறம் நீங்களும் உட்காந்து டிசைன் பண்ணி கண்டிப்பாக கார்பெண்டர் கொடுத்து செஞ்சு பாருங்கள். ஸோ நம்மளுக்கு பூஜை ரூம் எப்படி இருக்கணும் நம்ம தான் டிசைட் பண்ணணும் இல்லையா. ஸோ அதுக்காக தான் நான் அந்த விஷயம் சொல்கிறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ரேக்ஸ் அடிக்கணும். அது கார்பெண்டர்கிட்ட சொல்லியிருக்கேன் எங்கே எப்படி அடிக்கலாம் அந்த விக்கிரகம்லாம் வைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு நான் இன்னும் அதை பற்றி யோசிக்கவே இல்லை, பிளான் பண்ணணுங்க. ஸோ நிறைய கச்சன்னு வச்சாலும் நல்லா இருக்காது, அளவாக இருந்தாலும் அழகாக இருக்கணும் இல்லையா. இந்த குத்து விளக்கு பார்த்திங்கன்னா நாச்சியார் கோவில் குத்து விளக்கு. பட் நான் இதில் விளக்கு ஏற்ற மாட்டேன், ஒரு அழகுக்காக தாங்க வைக்கிறேன். ஸோ நல்ல கம்பீரமான பார்வை கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த சைடில் விளக்கு வைக்கிறேன். பட் இதில் விளக்கு ஏற்றணுன்னா அதை தேய்ச்சி மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரெகுலர் தேய்க்க முடியாது, அப்புறம் ரொம்ப கருப்பாயிடுச்சு நல்லா இருக்கிறதுனால தொடச்சி நீட்டாக பளபளன்னு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். சில பொருட்கள் வச்சால் அழகாக இருக்கும்ல, அந்த மாதிரி தான் குத்து விளக்கும் பார்த்தால் அவ்வளோ அழகாக ரொம்ப அம்சமாக மங்களகரமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து உட்காந்து பொறுமையாக க்ளீன் பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து கொஞ்சம் வந்து ஹெக்டிக்கான டேன்னு சொல்லலாம். காலையிலேருந்து
ஓடிக்கிட்டே இருக்கேன். நிறைய விஷயம் இதில் ஷேர் பண்ண முடியல. ஏன்னா வந்து லென்த்தியாக போகும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 10லேருந்து 12 நிமிஷத்துக்குள்ளே வீடியோ கொடுத்தா போதும். ரொம்ப லென்த்தியாக கொடுத்தாலும் உங்களுக்கும் போர் அடிச்சிடும் இல்லைங்க. அதனால் பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தியாக கொடுக்க மாட்டேன். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக முடிச்சிட்டேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் பற்றி கேட்குறீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அமேசான் அவைலபிளாக இருக்குது. ஃபோம் ஃப்ளவர்ஸ். ஸோ ஃபோம் ஷீட்டில் செஞ்ச ஃப்ளவர்ஸ் அப்படி ரிலாஸ்டிக்காக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஒரிஜினல் ஃப்ளவர்ஸ் மாதிரியே இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேய்ச்சி எடுத்து வச்ச பாத்திரத்தெலாம் பார்த்திங்கன்னா தேய்ச்சி வச்சாச்சு. வெள்ளி பாத்திரம் பார்த்திங்கன்னா சில்வர் ஷைன் அப்படின்ற ஒரு லிக்விட் யூஸ் பண்ணி தான் தேய்ப்பேன். ஸோ நல்லா காய வச்சு எடுத்து வச்சிட்டோம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா பேக்கிங் வீட்டுக்கு போகிறேன். அங்கே போய் நான் நாளைக்கு கிட்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த குக்கீஸ்லாம் பேக் பண்ணி ஆல்ரெடி வச்சுட்டு இப்போ அதை பேக் பண்ணி எடுத்துகிட்டு மட்டும் வரணும். ஸோ அதை போய் நம்ம பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். மொத்தம் விவான் கிளாஸில் பார்த்திங்கன்னா 12 பசங்க இருக்காங்க. ஸோ 12 பேருக்கும் வந்து வீட்லேயே நம்ம செய்யக்கூடிய சாக்கோ சிப் குக்கீஸ் செஞ்சுருக்கு. அது மாதிரி அவங்களோட டீச்சர்ஸ்க்கும் வந்து குக்கீஸ் தான் கொடுக்க போகிறோம். நார்மலாக நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா நிறைய பர்த்டே பார்ட்டிஸ்க்கு வந்து ரிட்டன் கிஃப்ட்ஸ்க்கு குக்கீஸ் வாங்குவாங்க. நம்ம விவானுக்கே பர்த்டே அப்படின்றப்ப நம்ம சொல்லவா வேண்டும், கண்டிப்பாக நம்ம குக்கீஸ் தான் வந்து கொடுப்போம். இதோட சேர்த்து நிறைய ரிட்டன் கிஃப்ட்ஸும் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஒரு 5 ரிட்டன் கிஃப்ட்ஸ் வந்து சேர்த்து கொடுக்குற மாதிரி ஒரு பேக்கில் ஆர்டர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அந்த கிட்ஸுக்கு அதை பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இல்லையா. ஸோ நம்ம பசங்க பர்த்டே அப்படின்றப்ப சேர்த்து எல்லாருக்கும் அந்த ஹாப்பினஸ் கொடுக்கணும் தான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.